guys, welcome back to my channel. இங்கெல்லாம் எப்போ கிளாஸ் கட்டினாங்க? இங்கே ஸ்விம்மிங் பூல் தானே இருந்துச்சு கீழே. அப்போ ஸ்விம்மிங் பூலே இடிச்சுட்டானா? இங்கெல்லாம் எப்போ கிளாஸ் ரூம் ஆக்குனாங்க? ஆக்சுவலாக இந்த கபோர்ட் நல்லா இருக்கு. நம்ம கபோர்ட்லாம் எப்படி இருக்கும்? குட்டி குழந்தைங்க மாதிரி கலர் கலராக பாக்ஸாக போட்டுருந்தான். இது எவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்கதான் ஒரு காலத்துல புவனேஸ்வரி சைடெல்லாம் இங்க இருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்கெல்லாம் மேலே எம்பிஹெச்ல இந்த ஆனுவல் டேக்கு ரெக்கார்டிங் அந்த பிளாக்ல இருந்துச்சுன்னா இந்த பிளாக் அமுச்சுட்டுருவாங்கல்ல. அப்ப என்னது அது ஃபுல்லா ஆமா, இப்பயும் அங்கதான் ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அப்ப வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. இது மேல ஏறலாம், ஆனா என் ஹைட்டுக்கு ஏற முடியாது. கிளாஸ் ரூம்ஸ் தானே, ஆனா பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குச்சா நம்ம ஸ்கூல் மாசு தெரியுமா? என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான். எவ்வளோ நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்த நாட்கள். இப்பயும் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. இந்த போர்டே எனக்குலாம் எல்லாம் குட்டி வயசுல எவ்வளோ ஆசை தெரியுமா? நான் இந்த போர்டு இங்கே தொடர வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன். நீயும் புவனேஸ்வரன் தான் ஆடுவீங்க. இந்த கிளாஸ் ரூம் பாரு எவ்வளோ புதுசாக இருக்குது. போர்டுமே புதுசாக இருக்குது. இந்த டைல்ஸ்லாம் மாற்றிட்டு இருக்காங்க, தெரியுதா உனக்கு? அப்போ இந்த ப்ரௌன் ஷேடு இருக்காது, வேற ப்ரௌன் இருக்கும். அந்த போர்டில் இருக்க ப்ரௌன் ஷேட் இருக்கும். இந்த ஃபயர் ஸ்டேஷனு, போலீஸ் ஸ்டேஷன். இன்னும் நம்ம ஸ்கூல்தே ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க, மினியேச்சர். சூப்பராக இருக்கும். அதுவும் புது பிளாக் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த பிளாக்தே பண்ணியிருப்பாங்க. இந்த வாஷம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இல்லை ஒரு சில பல லன்ச்லாம் செக் பண்ணுவாங்களே, வெஜிடபிள்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து மேகி எடுத்துகிட்டு வந்தால் திட்டுவாங்க. நான்வெஜ் அலௌட் இல்லை, ஜங்க் ஃபுட் அலௌட் இல்லை. எவ்வளோ நாட்கள் தெரியுமா? இந்த லேப்ல தான் ராஜா சார் இருப்பாரு. ஒரு காலத்துல என்னை இங்க இருந்து மிரட்டி இருக்காரு தெரியுமா? அவரு இங்கதான் என் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ்ல இருந்தோமா, அந்த கிளாஸ்ல வந்து பாம்பு வந்துச்சு. அப்ப சாய் மயூரிக்கா தான் வந்து பார்த்துட்டு சொன்னா. அந்த விண்டோ ஓபன் பண்ணோடனே உள்ள பாம்பு வந்துருச்சு. அப்புறம் எல்லாருமே வெளியே ஓடி வந்துட்டோம். ஏன்னா அது பக்கத்துலயே அந்த செடியெல்லாம் இருக்கலாம். அப்புறம் தானே அந்த காம்பவுண்ட். ஆனா இப்ப காம்பவுண்ட் இருக்குல்ல. இந்த கிளாஸ்ல வந்து ஜெயந்தி மேமும் நாங்களும் இருந்தோம். அப்போ ஜெயந்த்னு ஒருத்தர் இருப்பா, ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ்ல அவனை வந்து நீ தான் எழுத வைக்கணும். அவன் அப்படியே ஒரு பென்சில் ஒரு பேஜ் எழுதினான்னா 4 பேஜுக்கு அது பிரிண்ட் ஆகிற மாதிரி எழுதுவான். ஜெயந்தி மேம் வந்து எப்பவுமே கிருஷ்ணா அந்த யாரு அழகா இருப்பான். நார்த் இந்தியன். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. இந்த கிளாஸ் ஞாபகம் இருக்கா? இங்கதான் வந்து எனக்கு ஏதோ போயம் ரைட்டிங் காம்படிஷன். அப்ப நான் பிங்கோ யார் மை ஃபேவரட் அப்படின்னு எழுதி நான் போயம் வின் பண்ணேன் தெரியுமா? அதுல சரண்யோட அம்மா தான் அந்த ஜட்ஜ். அதில் நான் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணேன். அப்படியா? ஆமாவா? எனக்கு தெரியல. நான் அந்த போயம் காம்படிஷன்ல வின் பண்ண தெரியுமா? அப்பதான் அந்த கிளாஸ்க்கு போயிருக்கேனே. அந்த கிளாஸை பார்க்கலாம் இரு. இந்த கிளாஸ்லாம் எது தெரியுமா இருந்திருக்கும்? இந்த ஆனுவல் டே. ஆமா புது பிரின்சிபல் அவங்க வந்து போயிட்டாங்க. செம்மையா இருக்கு. இந்த ஃபேன்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த மர்மைட் ஃபேனு அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இங்கெல்லாம் எப்போ தெரியுமா? இந்த ஆனுவல் டேக்கு இந்த பிரிச்சு விடுவாங்கல்ல, டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கிளாஸ், ட்ராமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ், அந்த மாதிரி வந்த கிளாஸ் தான் இது. அப்புறம் அந்த போயம் ரைட்டிங்க்கு ஒரு முறை வந்த, அவ்வளோதான். இங்கே பார்த்தியா இவிஎஸ் நோட், இவிஎஸ்லாம் இங்கே இல்லாமல் இதுதான் நம்ம அந்த பழைய காலத்து நம்மளோட கபோர்ட். இல்லை நான் மறக்கவே முடியாது தெரியுமா? நாஸ்டாலஜிக்காக இருக்கு. உனக்குலாம் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கிளாஸ்லாம் நான் மறக்க முடியாத கிளாஸ். ஏன்னா வந்து இங்கே அந்த மியூசிக் அண்ட் வோக்கல் கிளாஸ் ஞாபகம் இருக்கா? அந்த சார் கீபோர்ட்லாம் சொல்லி கொடுப்பேன். இந்த குட்டி விரல வந்து அந்த சார், அதுக்கு முன்ன ஒரு சார் வந்தார் ஞாபகம் இருக்கா? அவர் பார்க்க வந்து இந்த கவுண்டர் மணி செந்தில் ஏதோ ஒரு மாதிரி இருப்பாங்களே, அந்த அங்கிள். அவர் சூப்பராக சொல்லி கொடுப்பார். அவர் வந்து பார்க்கறதுக்கே இந்த மாதிரி ப்ரௌனிஷ் டைலாம் அடிச்சுட்டு, இங்கெல்லாம் இந்த மாதிரி தாடி வச்சுட்டு
அந்த மேம் வந்து அந்த கிளாஸ் அந்த சார் வந்து இங்கே எப்படி தெரியுமா, அந்த நோட்ஸ்லாம் எழுதிட்டு அந்த சாரிகாமா எழுதிட்டு இந்த குட்டி விரல் சுண்டு விரலில் வந்து நீங்கள் இது பண்ணவே கூடாது, கீபோர்டை டச் பண்ணவே கூடாது. நான் அதில் டச் பண்ணிட்டு அதுக்கு அவர் என்ன திட்டினார். அன்றைக்கிலேருந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அந்த கீபோர்டுன்னு அந்த ஓக்கல் கிளாஸ்லாம் வந்தாலே வெறுத்துருவேன். போயிட்டு அந்த லாஸ்ட்டில் உட்காந்துப்பேன், இல்லை மறைஞ்சிப்பேன். எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு இப்போ தான் கீழே வராங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாரு. ஐயோ இந்த லைப்ரரியில் இந்த டாமினோஸ்லாம் இருக்க ஞாபகம் இருக்கா? எங்கே அதெல்லாம் எங்கே இங்கேயா அந்த டாமினோஸ்லாம் எங்கே இங்கே ஒரு டோரா பூஜி பேக் இருக்கும். ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த பாப்பா இப்போதான் இந்த பாப்பா பார்த்துட்டு இருந்தா கியூட்டா. Hey, is that my dear diary? Can I have a look? இது பாரு, இதுக்கு brown sheetலாம் போட்டு how cute. Be cheerful, we can't be happy all the time. All of us feel little sad. Matin Fatima, thank you. Hey, நம்ம ப்ளே கிரவுண்ட் பாரு. ஏய் அங்க போய் விளையாடலாம். ஏன் உடைச்சு விட்டுற? ஏய் அதெல்லாம் உடையாது, நம்ம விளையாடலாம். இங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, லைனா நிக்க வச்சு பாரதி சார் விளையாட வைப்பாரு. அங்க பாரு உன் காரு. அதுதான் இந்த போடியம். என்ன மாதிரி? ஏய் இங்கெல்லாம் நான் எப்பயுமே இந்த கிரீன் தான் வேணும்னு சொல்லிட்டு விளையாடுவேன் தெரியுமா இதுல. ஏன்னா எனக்கு கிரீன் தான் பிடிக்கும். ஆனா எனக்கு அது விளையாட அது ஒரு பொண்ணான நாட்கள், ஸ்கூல் நாட்கள் தான். ஃபர்ஸ்ட் இது பேர் என்ன? கியரை வந்து இப்படி பின்னால போடணும். என்ன ஒரே கையில ஓட்டுற? நீ ஓட்டுறத பத்தி எனக்கு பயமா இருக்கு. அப்படிதான் சொன்ன நீ ஸ்கூட்டி கூட அம்மா போய் இந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படி மாசா ஓட்டும். யாரோ சைக்கிள் எடுத்துட்டு போனாங்க அந்த அக்கா. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் மக்களே. அங்க ஒரு மாடு வருது, இவ ரெட் சட்டை போட்டிருக்கா, வந்து ஓடி வந்து குத்திச்சுன்னா